கிழகம் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஆடிட்டர் குருமூர்த்திக்கு முதல்ல கை தட்டிடுவோம். ஏன்னா எப்படியெல்லாம் இந்த மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த மக்களிடையே எப்படி பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய மனநிலையை இந்துத்துவ அமைப்பிற்கு ஆதரவாக மாற்ற வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக அவர்களுடைய முதலாளி கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை மக்களிடையே கொண்டு போய் புகுத்துவதில் ஆடிட்டர் குருமூர்த்தி பெரிய வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். அந்த வேலைக்கு மிகப்பெரிய அடியாளாகவும் கைக்கூலியாகவும் வேலை பார்ப்பவர் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு மக்களுக்கே, பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்பது தெல்ல தெளிவாகவே தெரிந்துவிட்டது. ஏன்னா ஏற்கனவே திடீர் பாசங்கள்லாம் அண்ணாமலைக்கு சீமான் மீது, சீமானுக்கு அண்ணாமலை மீது மிகப்பெரிய பாசங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்போது பலருடைய விமர்சனமாக இருந்த போதிலும் சில மக்களுக்கு அந்த தமிழ் தேசியத்தை ஆதரவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலருக்கு சீமானுடைய போக்கு ஒருவேளை இந்துத்துவ சாயலில் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் இப்போ தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தமிழ் தேசியத்தை போற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் வெளியே சீமானுடைய அந்த கருத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சீமானி பெரியாருடைய கருத்தை சீமானுடைய சொந்த கருத்தாக தான் பார்க்க வேண்டுமே தவிர அது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தாக கிடையாது என்று அவர் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது தமிழ் தேசிய பாதையிலிருந்து வேறுபட்டு போகிறார் அல்ல, அவர் ஏற்கனவே பிஜேபியின் அசைன்மெண்டெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திரள் நிதிகளை அவர் மிகப்பெரிய அளவில் கலெக்ட் செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பெரிய விமர்சனங்கள் இருந்த நிலையில் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் கிடையாது. அவர் உறுதியாக திரள் நிதிகள் எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி தான் என்பது தெளிவாக இப்போ தெரிஞ்சிருக்க சொல்லலாம். நேற்றைய தினம் குருமூர்த்தி ஒரு மேடையில் பேசும்போது குருமூர்த்தி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் பெரியாருக்கு எதிராக பேசுவது பாராட்டத்தக்கதுன்றதை பேசியிருக்காரு குருமூர்த்தி. சீமான் பெரியார் எதிர்ப்பு நல்லதுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இந்த குருமூர்த்தியுடைய வேலையும் துக்ளக் சோ அவர்களுடைய வேலையும் ஆரம்பத்திலிருந்து இந்த பாப்பனர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அந்த வகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே பிஜேபி பின்னணியை கொண்டவராக தான் அவர் அவருடைய மொத்த சாயலையும் வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த வகையில் அவர்களுடைய முதலாளிகள் அவருக்கு என்ன மாதிரியான அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அந்த அசைன்மெண்ட்டை தெல்ல தெளிவாக குருமூர்த்தி அந்த வரைக்கலைகளை உருவாக்குகிறார். அதற்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் தான் இப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த தலைவர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மிகப்பெரிய அளவில் சங்கி கூட்டத்தில் மிகப்பெரிய இப்போது சின்ன தலைவனாக உருவெடுத்திருக்காருன்னு இப்போது வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போது குருமூர்த்தி நேற்று பேசும்போது அம்பேத்கரும் RSS உடைய கொள்கையும் ஒன்றுதான் என்பது போல பேசியிருந்தார். அதற்கான விளக்கங்களை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாக்கணும், பதில்களை கொடுக்கணும். நம்ம கேள்விகளுக்கு குருமூர்த்திக்கிட்ட பதில் இருக்கான்றது முதல்ல தெரியணும். ஏன்னா ஆரிய மாடல் என்பது என்ன, வர்ணாசிரம மாடல் என்பது என்ன என்பது முதல்ல குருமூர்த்தி புரிந்து கொள்ள வேண்டும். ஆரிய மாடல் என்பது பிராமணர், வைசியர், சூத்திரர், சத்திரியர் என்ற 4 மனித குலங்க வர்ணங்கள் பிரிந்திருக்கக்கூடியது தான் இந்த வர்ணாசிரம மாடல். இதுதான் ஆரிய மாடலாகவும் இருக்கிறது. ஆரியம் வேறில்லை, வர்ணாசிரமம் வேறில்லை, 2 3 தான். வர்ணாசிரம மாடலில் இந்த 4 வர்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம மாடலில் பிராமணர் மேல் ஜாதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அதற்கு அடுத்ததாக வரக்கூடியவர்கள் வைசியர், சூத்திரர், சத்திரர் என்பவர்கள் அதற்கு கீழ் ஜாதிகளாக தான் கருதப்படுகிறார்கள். சூத்திரரும் கீழ் ஜாதி தான், வைசியரும் கீழ் ஜாதி தான், சத்திரரும் கீழ் ஜாதி தான். பிராமணர், பாப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் மேல் ஜாதியாக இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு அப்படிதான் இருக்கிறத தெல்ல தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தலைமுறைகளாக உடல் உழைப்பே கொடுக்காம ஒரு சமூகத்தில் இந்த பாப்பனர் சமூகம் மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருக்குன்னா, அனைத்திலும் அதிகாரத்திலும் அனைத்திலும் உச்சத்தில் இருக்குன்னா அது எப்படி சாத்தியமானது என்பது நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த பாப்பனர் சமூகம் மூட்டை தூக்க மாட்டான், தச்சு வேலை செய்ய மாட்டான்,
உடல் உழைப்பை கொடுக்க மாட்டான், உழுது வேலையை பார்க்க மாட்டான், சேற்றை குழைக்க மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். எந்த வேலையும் செய்யாமல் எந்த ஒரு உடல் உழைப்பும் கொடுக்காம இந்த சமூகம் எப்படி ஒரு மேலோங்கிய சமூகமாக இருக்கிறது என்பதை இந்த மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த 4 வர்ணங்கள்ல பிராமணர், சத்திரர், சூத்திரர், வைசியர் சொல்லக்கூடிய அந்த 4 வர்ணங்கள்ல பிராமணர்கள் மட்டும் எப்படி கடவுளிடம் நேரடியாக பேச முடியும்? அப்படி அவர்களுக்கு மட்டும் என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம்? கடவுளிடம் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள், பாப்பனர்கள்னு. மீதி இருக்கக்கூடிய இந்த சூத்திரரும், வைசியரும், சத்திரரும் வந்து நேரடியாக பேச முடியாதா? இதுதான் வந்து இந்த பாப்பனார் கூட்டத்துடைய மிகப்பெரிய அளவில் ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி திட்டமாக இருக்கக்கூடியதாக பார்க்கலாம். நேரடியாக அந்த கருவறைக்குள்ளே அவர்கள் தான் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அனைத்து துறைகளிலும் அவர்கள் தான் முதல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதில் பெரிய மாற்றங்கள் வரவே அவர்களுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சல் வந்து உண்டாயிருக்குன்னு சொல்லலாம். இப்படி உழைக்காத இந்த மக்கள் வந்து எப்படி வந்து நெய்யும் பாலும் தயிரும் மோரும் உண்டு கொழுத்து வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. உழைக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து கூலி வேலை செய்வது முதல் கொண்டு, தச்சு வேலை முதல் கொண்டு, உழவு தொழில் செய்வது முதல் கொண்டு, மூட்டை சுமப்பது முதல் கொண்டு, நெசவு வேலை முதல் கொண்டு அனைத்து வேலைகளிலுமே ஏதாவது ஒரு பாப்பனர்கள் வந்து ஏதாவது கூலி வேலை செய்து பார்த்துருப்பீங்களா? எந்த ஒரு தொழிலிலும் உழைக்காத அந்த மக்கள் வந்து எப்படி வந்து முன்னேற்றம் அடைந்த ஒரு மிகப்பெரிய சமூகமாக எப்படி மாறியது என்பது சிந்திக்கக்கூடியதாக இருக்குது. இதற்கு உரிய பதிலை ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து தெரிவிக்கணும். ஏன்னா 4 வருடங்களில் இருக்கக்கூடிய பிராமணர், சத்திரர், சூத்திரர், வைசியர் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வருடங்களில் இருக்கக்கூடியவர்களை பாப்பனரும் அந்த பிராமண சமூகம் மட்டும் எப்படி அனைத்து துறையிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கு உரிய பதிலை வந்து முதல்ல தெரிவிக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் இவர்களுக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு கோபமும் பெரிய அளவில் இவர்களுக்கு எதிர்ப்பும் கிளம்புவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது என்பது என்னென்றால், இதில் பெரியாருடைய சிந்தனைகளையும், மார்க்ஸுடைய சிந்தனைகளையும், அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளையும், கொள்கைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மண் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த தமிழ் மண்ணில் எந்த காலத்திலுமே உறவு வைக்க முடியாத அளவிற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு இருப்பவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம். இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இப்பொழுது எந்த வழியாக வருகிறது என்று பார்த்தா, இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் போற்றக்கூடிய குருமூர்த்தி இப்பொழுது தமிழ் தேசியம் என்று அந்த தமிழ் தேசிய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அந்த ஆதரவாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய சீமான் போன்ற ஆட்களை கைகூலிகளாக வைத்துக்கொண்டு இந்த மக்களுடைய பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் மனதில் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி அவர்களுடைய பிரிவினையை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் அவர்களை ஒரு தவறான வழியில் வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் எப்படியாவது இந்த தமிழ் மண்ணில் ஊடுருவி விட வேண்டும் என்பதில் தெளிவாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு இப்போ வரக்கூடியவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்று சொல்லலாம். இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பெரியாரை எதிர்த்தால் மட்டுமே இந்த தமிழ் மண்ணில் வந்து மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அவர்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு வழியை வந்து பின்பற்றி வருகிறார்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இப்போது அவர்களுடைய எண்ணம் ஈடேறாது என்று பார்க்கலாம். ஏன்னா இந்த மண்ணில் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பலர் வந்து படிக்கிறாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், டாக்டராகவும் நீதிபதிகளாகவும் அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அனைத்து திறமை உள்ளவர்கள் அனைத்து துறையிலும் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி உயர்ந்து வந்து விட்டார்கள் என்ற வைத்தெரிச்சல் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து இந்த மக்களிடையே வந்து பெரிய மாற்றத்தை எப்படியாவது உண்டு பண்ணிடணும் அப்படின்ற வகையில் தான் இப்போ வந்து அவர்கள் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி வருகிறார்கள். அதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலரை வந்து அவர்கள் திசை திருப்பி வருகிறார்கள் என்று பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது அம்பேத்கர் எந்த காலத்திலும் இந்து மக்களுக்கு எதிரானவர் அல்ல, இந்துத்துவத்திற்குத்தான் அம்பேத்கர் எதிரானவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 1927 ஆண்டு
டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் அந்த மனு சாஸ்திரத்தை எரித்து அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தனது எதிர்ப்பினை வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனு சாஸ்திரத்தை ஆதரிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி அம்பேத்கரும் ஆர்எஸ்எஸும் ஒன்று என்று ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாம் முன்வைக்கிறோம். இதற்கு உரிய பதிலை அவர் வந்து தர வேண்டும். ஏன்னா மனு சாஸ்திரத்தை எதிர்த்த நாள் முதல் அவர் எந்த மாநிலத்தை எதிர்த்தார்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொங்கனில் மகாத் என்னும் இடத்துல அந்த மனு சாஸ்திரத்தை அம்பேத்கர் அவர்கள் தீயிட்டு கொளுத்தி அது மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த நாளை இன்று வரை நம்ம வந்து அந்த மனு தர்மத்திற்கு மனு சாஸ்திரத்திற்கு எரித்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படி அந்த வகையில் எந்த வழியிலாவது ஊடுருவி இந்த மக்களிடையே வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய அளவில் திட்டம் போட்டு வருகிறவர்கள் தான் இந்த இந்துத்துவா கூட்டமும் அதற்கு துணை புரிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சங்கியாக இருக்கக்கூடிய சீமானும் என்று சொல்லலாம். ஏன்னா பெரியாரை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்தது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது பார்க்கலாம். ஏன்னா மக்களிடத்தில் இப்போ மிகப்பெரிய அளவில் சீமான் விமர்சனத்துக்கு உள்ளாகி வர்றதெல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவும் நேரடியாக நாம் தமிழர் கட்சியும் களமாடுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த வேட்பாளராக நிறுத்தக்கூடியவர் வந்து பேசுகிறாங்க, பிரபாகரனுடைய துப்பாக்கியா அல்லது பெரியாருடைய தனியாக ஒரு கை பாத்திரம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. பிரபாகரன் வந்து எந்த காலத்திலும் சீமானுடன் உறவாடவில்லை என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் பேசக்கூடியதாக இருக்கு. ஆமக்கரியை சாப்பிட்ட பிரபாகரனை சந்தித்தேன், AK-47 PK-47 சுட்டேன், இப்படியெல்லாம் முரடா கதைகளை விட்டுக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களிடையே வந்து ஒரு பெரிய சிரிப்பலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவர் தான் உங்களுடைய தலைவர் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் உடைய தடிக்கு நிகராக நீங்கள் வந்து பேசாதீங்க. பிரபாகரன் என்பவர் மிகப்பெரிய தமிழ் தேசிய தலைவர். அவரை வந்து இந்த மக்கள் வந்து எப்பொழுதும் வந்து போற்றக்கூடியவராக பார்க்குறார். பிரபாகரனே இந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் இப்போது விரோதமான ஒரு தலைவராக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இந்த சங்கிகள் கூட்டம் என்பதை இதில் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். அப்படி இருக்க ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து திருமாவளவனை வந்து அவர் வந்து சீண்டி கொண்டிருப்பதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மண்ணில் அவர்களுடைய சித்தாந்தங்கள், இந்த அரச சித்தாந்தங்களையும் அவர்களுடைய அந்த கொள்கைகளையும் வந்து இந்த மக்களிடையே வந்து உட்புகுதாதவாறு அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக திருமாவளவன் திகழ்கிறார் என்ற ஒரு காரணத்தினால்தான் திருமாவளவன் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று பல இடங்களில் அவங்க பேசி வர்றதை பார்க்கலாம். நேரடியாக இந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்களை நேரடியாக நீங்கள் டிபேட்ஸுக்கு கூப்பிடுறீங்க, நேரடியாக பேசலாம் என்று நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு முதல்ல பதிலை சொல்லுங்கள். அம்பேத்கர் எதற்காக மனுசாஸ்திரத்தை எரித்தார்? அப்புறம் நான் கேட்டக்கூடிய கேள்வி, பிராமணர் சமூகம் மட்டும் எப்படி உயர்ந்து இருக்கிறது? அதற்கு கீழே இருக்கக்கூடிய வைசியரும் சூத்திரரும் சத்திரியரும் ஏன் வந்து உயரவில்லை? அவர்கள் ஏன் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள்? இதற்கான விளக்கங்களை வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவிக்க வேண்டும் என்பது தான் இந்த காணொலி. கிட்டத்தட்ட ஏற்கனவே பெரியாரை குறித்து சீமான் பேசிய அந்த அவதூறு கருத்துக்களுக்கு ஏற்கனவே அவர் மீது பல வழக்குகள் 70 வழக்குகளுக்கு மேலே அவர் மீது பதியப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படி பதியப்பட்ட வழக்குகளுக்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. ஏன்னா பெரியாரை குறித்து பேசியது ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையை இந்த மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரக்கூடியதாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே ஒரு கருத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கு. அப்படி அந்த அடிப்படையில் இதுவரை ஏன் சீமான் மீது பெரிய நடவடிக்கை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் அந்த திராவிட திமுக கட்சியின் மீது வைக்க தோன்றுகிறது என்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சீமானை ஆரம்ப கட்டத்திலே அந்த மாநாட்டிலே மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களை வந்து எதிர்த்து அவருடைய அந்த சரியான நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான்
விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது பலர் சொன்னாங்க சீமான் வந்து பேசிய கருத்துக்களுக்கு விஜய் வந்து கருத்து தெரிவிக்கல அப்படின்னு. ஏன்னா விஜய் தம்பிகள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தாவேகா தலைவரை பொறுத்தவரை அந்த மாநாட்டிலே அதுக்கும் பதிலை சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா தரக்கட்ட விமர்சனங்களுக்கு எந்த காலத்தில் நானும் என்னுடைய இந்த தவக தொண்டர்களும் எந்த இடத்துலையும் பதில் தரமாட்டாங்க என்று சொல்லியிருக்காரு. டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் பாலிடிக்ஸை தான் நாங்கள் வந்து முன்னெடுக்க இருக்கின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா சீமான் வந்து இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு, அப்படி வந்து பேசிக்கொண்டே இருக்கார். ஒரு மனநோயாளியாக அவர் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு பார்க்கலாம். அந்த வகையில் இருக்கும்போது தேவையில்லாமல் அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பது தான் கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் சீமான் போன்றவரை வந்து ஒன்று அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும், அல்லது அவருக்கு வந்து ஒரு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் வந்து உரிய அந்த அந்த தண்டனைக்கு இது பெற்றுத்தர வேண்டும் என்பது தான் பெரியார் திராவிட கழகத்தினருடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது சொல்லலாம். இதில் விஜய் வந்து தப்பித்து கொண்டான்னு பார்க்கலாம். விஜய் தப்பித்து கொண்டதன் காரணமாகவே லாரிகள் அடிப்பட்டு சாவன்னு சொல்லி ஒரு வன்மமான வார்த்தையை வந்து சீமான் வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொல்லலாம். அதற்கு என்னென்னா அவருடைய அசைன்மெண்ட்டு, பிஜேபி அசைன்மெண்ட்டு சீமானுக்கு. ஏன்னா அவர் இப்போ முழுமையான சங்கியாக இருக்கார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு முழுமையான சங்கியாக சீமான் மாறிவிட்டார்ன்னு. ஆனால் இதற்கு முன்னாடி மக்களுக்கு தெரியாதுல அவர் முழுமையான சங்கி என்று. விஜய் அதை புரிந்து கொண்டதன் காரணமாக தான் சீமானை விட்டு விலகியே இருந்திருக்கான்னு சொல்லலாம். பல நேரங்களில் தம்பி தம்பி என்று கருத்து சொல்லும் போது கூட விஜய் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட சீமானை குறித்து பேசவில்லை என்பது தான் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்ப்பை, அந்த இடத்துல தமிழ் தேசிய எதிர்ப்பை வந்து தமிழ் தேசியத்தை அவர் போற்றக்கூடியவராக இருந்தாலும் ஆனால் சீமானுடைய கட்சியை ஆதரிப்பதில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்காருன்னு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்பொழுது எந்த வகையிலாவது ஊடுருவிட வேண்டும் என்று இந்த பாஜக இந்துத்துவ அமைப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எப்பொழுதும் இந்த பெரியார் மண் இடம் கொடுத்து விடாது என்பது தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொலியாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனில் கிளிக் செய்து தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஆதரவு அளிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோ நேரம் நம்மளுடைய காணொலியை பார்த்த அனைத்து நல்ல உணங்களுக்கும் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.